அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் எனோவா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கோ. கூடவே பெல் பட்டினையும் தட்டி விடுங்கோ. எனது சமையல் வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக இலங்கையில் எப்படி அரைத்த கறி மீன் குழம்பு செய்வார்கள் என்று உங்களுக்கு செய்து காட்டப் போகின்றேன். இந்த அரைத்த கறியை நோமலாக அம்மியில் அரைச்சி தான் செய்வார்கள் ஊரில். ஆனால் இங்கே அம்மி எல்லாம் இல்லை. அதால் நான் இதை மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். இந்த மீன் அரைச்ச குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதில் நான் 1.5 கிலோவுக்கு கொஞ்சம் குறைய மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கருப்பு வாவல் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இது புரோசின் மீன் தான். இதை நான் கழுவி வடிவாக சுத்தம் செய்து கழுவி கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூள், ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு, மற்றது ஒரு தேக்கரண்டி அளவு தேசி புளியும் விட்டு நான் இதை பிரட்டி வச்சுருக்கிறேன். மற்றது இதுக்கு இங்கே 4 மேசக்கரண்டி கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது தனியான்னு சொல்வார்கள் சில பேர். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே 2 மேசக்கரண்டி சின்ன சீரகம், ஒரு 5 பல்லு உள்ளி அல்லது பூண்டுன்னு சொல்வார்கள். மற்றது இது ஒரு மேசக்கரண்டி அளவு மஞ்சள் எடுத்து வச்சுக்கிறேன், மஞ்சத்தூள். ஆனால் ஊர்லேன்னு சொன்னால் மஞ்சள் கட்டியை தான் போட்டு அரைப்பார்கள். நான் இங்கே மஞ்சத்தூள் போடுறேன். மற்றது இதில் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு மிளகு, மற்றது இங்கே ஒரு தேசிக்காய் அளவு உருண்டை அளவு பழப்புளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். மற்றது தேவையான அளவு உப்பு, மற்றது ஒரு மேசக்கரண்டி அளவு தேங்காய்ப்பூ திருவி வச்சுருக்கிறேன் இந்த மசாலாக்களோடு அரைக்கிறதுக்கு. மற்றது ஒரு 12 காஞ்ச மிளகாய், செத்தல் மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் இந்த இதில் இருக்கிற கொத்தமல்லி, சின்ன சீரகம், இந்த காஞ்ச மிளகாய், மிளகு, மஞ்சத்தூள், இந்த இவ்வளவத்தையும் முதல்ல நான் பவுடராக அரைக்க போகிறேன். அரைச்சி போட்டு தான் பிறகு தண்ணி விட்டு அரைக்கல நான் இந்த இதில் வச்சுக்கிற உள்ளியையும் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பார்ப்போம் எப்படி அரைக்கிறதுன்ட்டு. இப்போ இதுக்குள்ள முதல்ல கொத்தமல்லியை போடுறேன். இதெல்லாம் வடிவாக நான் சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். மற்றது சின்ன சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், மற்றது காஞ்ச மிளகாய், இவ்வளோத்தையும் ஒருக்கா பவுடர் ஆக்குவோம் முதல்ல. இப்போ இதை அரைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா கொஞ்சம் பவுடராக அரைப்பட்டுட்டுது. இனித்தான் நான் இதுக்குள்ள தண்ணியை விட்டு அரைக்க போகிறேன். அதுக்கிடையில் இந்த எடுத்து வச்சுக்கிற உள்ளியையும் நான் இதுக்கு போட போகிறேன். அதோட இந்த தேங்காய் பூவையும் போட்டு தண்ணியை விட்டு அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச மசாலா எல்லாம் வடிவாக அரைப்பட்டுட்டுது. இனி இதை எப்படி கறியை கூட்டுறதுன்னு பார்ப்போம். இதில் நீங்கள் கவனிக்கோட நான் எந்த வித எண்ணெயும் நாங்கள் இன்றைக்கு இந்த கறிக்குள்ளே பாவிக்க போகிறது இல்லை. பார்ப்போம் எப்படி அடுப்பில் கூட்டி வைக்கிறதுன்ட்டு. இப்போ இந்த அரைச்ச எல்லாத்தையும் நான் இதில் இந்த சட்டியில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இதில் போட்டு மிச்ச கலவையெல்லாம் புளி தண்ணியெல்லாம் கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை விடுவோம். இப்போ இதில் இதுக்குள்ள இந்த கப்புக்கு இருந்த அரைச்சதெல்லாம் நம்ம வழியில் சட்டியில் போட்டுட்டு அந்த கப்பை ஒருக்கா கழுவி அந்த தண்ணியையும் இதுக்குள்ளே ஊற்றுறேன். இப்போ அம்மியில் அரைச்சா அந்த அம்மியில் கழுவுற தண்ணியே ஒரு தனி டேஸ்ட்டாக கொடுக்கும். அப்போ அதால் நான் இதையும் கழுவி இதுக்குள்ளே ஊற்றி போட்டு இனி புளியை கரைச்சி விட போகிறேன். இப்போ இந்த புளியை கரைச்சி விட போகிறேன். நீங்கள் விடையக்குள்ள வடிவாக பார்த்து வடித்து விடணும். இப்போ இந்த கரைச்ச புளியை இந்த வடியை வச்சு நான் இதுக்குள்ள வடித்து விட போகிறேன். புளியை நீங்கள் கொஞ்சம் முதல் அளவாக விட்டுட்டு பிறகு அந்த புளி பிணைஞ்சதை ஊற்றக்கூடாது. சிலவில் காணாமல் இருக்கும். பிறகு நீங்கள் கொதிச்சுட்டு டேஸ்ட் எல்லாம் பார்க்கல காணாட்டா நீங்கள் திரும்பவும் புளிஞ்சு விடலாம். இப்போ நான் ஒரு அளவாக விடுறேன். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பையும் இதுக்கு போடுறேன். நீங்கள் உப்பை பிறகு கொதிச்சா பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டும் போடலாம். இது எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம்.
இதை நார்மலாக நீங்கள் கையால் கலந்து விடலாம். ஆனால் கவனம், கை எரியும் கையால் கலந்து விட்டால். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அரைச்ச கூடன்னு சொல்லுவார்கள் ஊரில் எல்லாம், அரைச்ச இந்த மசாலாவை எல்லாத்தையும் நான் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதுக்கு இந்த எனக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை விடுவேன். தண்ணி விடணும் கொஞ்சம் நீங்கள் கூட, ஏனென்றால் இந்த மசாலா எல்லாம் உங்களுக்கு அவிஞ்சு பச்சை வாசம் இல்லாமல் போகணும். அப்போ இதை இவ்வளோத்தையும் விட்டு நாங்கள் கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ அடுப்பில். இப்போ நான் கொண்டு வந்து இதை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு விட போகிறேன். நான் இதை மூடை இல்லை, என்னென்னு சொன்னால் தேங்காய்ப்பு அரைச்சி போட்டபடியாக நான் இதை மூடையில் மூடினா கொதிச்செல்லாம் ஊற்றிடும். இதில் நீங்கள் நான் தேங்காய்ப்பு அரைச்சி போட்டேன்னா நீங்கள் தேங்காய் பாலை புளிஞ்சும் நீங்கள் விடலாம். அல்லது நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் பவுடரை தேங்காய் பால் மில்க் பவுடரை வந்து சுடுதண்ணியில் கரைச்சி போட்டு நீங்கள் இதுக்கு போட்டு செய்யலாம். இப்போ இதுக்கு நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு தான் நான் மீன் போட போகிறேன். நல்லா கொதிச்ச அப்புறம் மீனை போட்டால் தான் மீன் வந்து வெடிக்காமல் அப்படியே முழுசாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்ச அரைச்ச குழம்பு நல்லா கொதிச்சிட்டுது. இன்னும் ஒரு நல்லா கொதிச்ச அப்புறம் நான் மீனை போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு நான் என்ன மீன் போட இல்லை, நல்லா கொதிச்சிட்டுது. இந்த டைமில் நீங்கள் ஒருக்கா உப்பு புளிப்பு எல்லாத்தையும் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மீனை போட்டிங்கன்னா அந்த உப்பு உரைப்பு எல்லாம் வந்து இந்த மீன்லையும் நல்லா எல்லாம் சேர்ந்து வரும். அப்போ ஒருக்கா உப்பு எல்லாம் பார்த்தேன்னா எல்லாம் கணக்காக இருக்குது உப்பு புளியெல்லாம். இப்போ நான் மீனை போட போகிறேன். இப்போ நான் இந்த வாவல் மீன் கழுவி சுத்தம் செய்து மஞ்சத்தூளும் உப்பும் தேசி புளியும் போட்டு பிரட்டி வச்சு இந்த மீனை இந்த கொதிக்கிற குழம்புக்கு போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கொதிக்கிற குழம்புக்குள்ள மீன் எல்லாம் போட்டுட்டேன். ஒருக்கா மெல்லமாக இதை நாங்கள் கலந்து விடுவோம். நல்லா போட்டு கரண்டியாக இப்போ எவ்வளோ வச்சு கிண்டக்கூடாது, மீன் உடைஞ்சிடும். அப்போ கொஞ்சம் மெல்லமாக இந்த மீனுக்கு மேலால் குழம்பெல்லாம் நிற்கிற மாதிரி எல்லாம் தள்ளி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீன் போட்டு இந்த கொதிச்ச குழம்புக்கு மீனை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 13-14 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வந்துட்டுது. இதை நாங்கள் விறகு அடுப்புலைனா நல்லா தனித்து தணலில் விட்டோம்னா நல்லா வடிவாக வரும். அது மண் சட்டியில் வச்சா அதை விட சுவையாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை குறைச்சி இன்னும் முறை கொஞ்சம் நேரம் இது நல்லா வத்த விட போகிறேன். இப்போ நீங்களும் இதை உங்களோட வீடுகளை சாப்பிட்டு பாருங்க செய்து இதுக்கெண்டு ஒரு தனி சுவை இருக்குது.